ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி சொன்ன மாதிரி எல்லா வீட்டுக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமேட்டு எல்லா இடத்துக்குமே சிட்டியில் இருக்க எல்லா இடத்துலையுமே நோட்டீஸ், அதாவது தீபா பாட போற அந்த ஒரு நோட்டீஸை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க நமக்காக கண்டிப்பாக தீபா இருக்கிற இடத்த சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொன்னதை வச்சு கார்த்தி, அருண், ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நோட்டீஸ் அடிச்சிடறாங்க. ஆனால் இந்த நோட்டீஸை எப்படி போஸ்டரில் ஒட்டுறது, ஒட்டுறவங்களாம் யாருமே இப்போ ஃப்ரீயா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமிங்கில் தர்மலிங்கம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணுக்காக நானே இறங்கி போஸ்டர் ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இப்போ போஸ்டர் ஒட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க தீபாவுக்காக. தீபாவும் நினைச்ச மாதிரியே அந்த ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா சக்தி கைக்கு போகுது. சக்தி இதை படித்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகி, அண்ட் மேடம் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க போல, சீக்கிரமே கார்த்திக் சார் கிட்ட நீங்க சேர வேண்டிய அந்த ஒரு நேரம் வந்துருச்சு, நீங்க பாட போறதா நோட்டீஸ் வெளியாயிருக்கு, அப்போ நீங்க பாடுறதுக்கு தயாராகணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் தான் புரியல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபா இப்ப வரைக்கும் கண்ணு முழிச்சுட்டாங்க. ஆனா அவங்க கார்த்தின்னு மட்டும்தான் சொல்றாங்க, வேற யாரு பேரையும் சொல்லவும் மாட்டாங்க, அவங்க வேற எதுவுமே பேசவும் மாட்டாங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா சக்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்த்தியோட போட்டோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா இதுக்கு மேலேயே விடக்கூடாது. ஸோ எல்லாருமே கான்பிடண்டா இருக்காங்க. ஆனா அந்த கார்த்தி ஓவர் கான்பிடண்டா இருக்கான், தீபா கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு. இவங்க கைக்கு தீபா கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா துங்காவை மீட் பண்ணி துங்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த கீதாவை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் கார்த்தி வந்தானா நீங்க அவனையும் முடிச்சு கட்டிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வர பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா. ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தீபாவை எப்படியாச்சும் கடத்திடணும், தீபா எங்க இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிக்குள்ள இருக்க எல்லா ரவுடிங்க கிட்டையும் கீதாவுடைய போட்டோவை அனுப்பி தேட சொல்றாருங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருக்குமே அங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, கீதாவுடைய போஸ்டர், அதாவது நம்ம தீபாவுக்காக அடிக்கப்பட்ட போஸ்டர் நம்ம துங்கா கைக்கு கிடைக்குது. துங்காவுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுது. துங்காவுக்கு நிறைய உண்மையும் வெளிவருது. என்னன்னா, கீதா மாதிரியே இந்த சிட்டிக்குள்ள தீபான்னு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அவ பாத்தீங்கன்னா தீபா மாதிரி இருக்கிற